விஜய் காவேரி கால் பண்ணா காவேரி போன் எடுக்க மாட்டாங்க. உடனே குமரனுக்கு கால் பண்ணி காவேரி போன் எடுக்க மாட்டா, அவட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமாங்கிறாங்க. அவ கொடைக்கானல் கிளம்பிட்டாளே அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஷாக் ஆகி கேக்குறாங்க. உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, ஜெயில இருந்து நான் வெளியில வந்ததுல இருந்து காவேரி என்கிட்ட சரியாவே பேசவே இல்ல. இப்ப கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டா, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவ கொடைக்கானல் போறாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க, கொஞ்ச நாள் அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனா. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு தான் நான் நினைச்சேன். விஜய் பஸ் கிளம்புறதுக்கு இன்னும் டைம் இருக்கு விஜய், நீங்க இப்ப போனீங்கன்னா கூட காவேரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க. உடனே விஜய் வேகமா கிளம்பி கொடைக்கானல் பஸ் ஏற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு காவேரி அங்க நிக்கிறத பார்த்துட்டு விஜய்க்கு செம கோவம் காவேரி மேல. எதுக்கு என்னை விட்டு போகலான்னு முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உனக்கு காவேரி இருந்துக்கிட்டு இல்ல உங்க நல்லதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. எது நீ நல்லது, நீ என்னை விட்டு போனா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா, அதுதான் நல்லதா? எல்லாம் எனக்கு தெரியும். அந்த வெண்ணிலாவன் வீட்டுல விட்டுட்டு நீ போகும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து செம கோவமா இருக்கிறாங்க. அது எப்படி நீ மட்டும் தியாகி மாதிரி எல்லாம் முடிவு எடுப்ப, நீங்க மட்டும் தனியா போயிடுவீங்களா, அப்புறம் நாங்க சந்தோஷமா இருப்போமா, அது எப்படி நீ நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க. இது வரைக்கும் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தானே காரணம், உங்க கூட சேர்ந்து இருந்ததுனால தானே. அப்படி நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனேன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல, அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. லூசு தனமா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செம கோவமா, நம்ம குழந்தைய பத்தி கொஞ்ச நாச்சும் யோசித்து பாக்குறியா, நீ முடிவு எடுத்துட்டு கிளம்பி போயிட்ட, இப்பவே வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை இழுத்து விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. இப்ப அவங்க அம்மாவை சமாளிக்கிறத அப்புறம் பாத்துக்கலாம், உங்க அம்மா கிட்ட தாத்தாவும் பாட்டியும் கூட்டு போய் பேச சொல்லலாம், நீ இப்பவே என் கூட வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட சொல்றாங்க. பாட்டி, நீங்க பேசுனதை கேட்டு காவிரி எப்படி முடிவு எடுத்துட்டான்னு தெரியுமா, ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டா. அவ இப்ப கொஞ்ச நேரம் விட்டோம்னா கரெக்டா ஊருக்கு போயிருந்திருப்பா. நல்ல வேலை பாட்டி, நான் கூப்பிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம பாட்டி, தாத்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஆனா காவேரி தான் யார்கிட்டயும் இப்ப சொல்ல வேண்டாம் சொன்னதுனால என்னால சொல்ல முடியல தாத்தா. ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்த வீட்டுக்கு ஒரு கொள்ளு பையன் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே நான் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீ ஊருக்கு கிளம்பிட்டியே, விஜய் விட்டு பிரியணும்னு வேற முடிவு பண்ணிட்டியே அப்படி சொல்றாங்க. இல்ல பாட்டி, நான் அதுக்காக முடிவு பண்ணல. அதாவது வெண்ணிலா விஜயோட சேர்ந்து வாழட்டும்னு சொல்லிதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய்க்கு ஷாக் ஆகுது. நீ ஒரு முடிவு எடுப்பியா, நான் வெண்ணிலா கூட சேர்ந்து வாழ்ந்து நான் சந்தோஷமா இருப்பேனா, அப்படி எப்படி நீ முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வெண்ணிலாவும் வர்றாங்க. இவ எப்படி வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.